ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து தீபக் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். ஸோ விக்ரான் இன்ஜினியரிங் லிமிடெட் இவங்க ஒரு இபிசி கம்பெனி. இபிசி கம்பெனி அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை வாங்கி அவங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க. 600 மெகாவாட். ஓகேங்களா, 1 மெகாவாட்னாலே ரொம்ப அதிகம். 600 மெகாவாட். அப்போ வந்து 200 கோடிக்கு வந்து இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து நல்லாவே பவுன்ஸ் பேக் ஆக போகுது. மேபி இந்த இயரோட மல்டி பேக்கராக கூட இது இருக்கலாம். ஏன்னா ஆர்டர் அந்தளவுக்கு பெரிய ஆர்டர் தான் வந்து இந்த கம்பெனிக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வேணும்னா போயிட்டு கூகுளில் ஜஸ்ட் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். அந்த கம்பெனி பேரை போட்டு, ஸோ என்ன பேர், விக்ரான், கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன், சாரி ஃபார் தட். சரி, ஓகே அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே ஆர்டர் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். சரிங்களா. ஸோ அதால் தான் இன்றைக்கி வந்து 15% வரைக்கும் ரேலி ஆகிருக்கு. ஓகேங்களா. காலைல ஓப்பன் ஆகும்போதே பயங்கர கேப் யூஜ் ஓப்பனிங், புரியுதா. ஓகேங்களா. இன்வெஸ்டர் அந்த அளவுக்கு சக்க போட்டு இதை வாங்கியிருக்காங்க. அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து மறுபடியும் ஒரு ட்ராப் எடுத்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது வந்து இந்த லெவலெல்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மேபி இந்த இயரோட மல்டி பேக்லாம் மாறலாம். ஓகேங்களா. ஏன்னா ஆர்டர் யூஸாக இருக்குது. இது எல்லாமே வந்து நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்ததோ அதை வச்சு ப்ராபபிலிட்டி அடிப்படையில் சொல்கிறது. நான் சொல்கிறதால இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு எந்த வித அவசியமும் இல்லை. ஃபண்டமெண்டலாக இப்படி போய் செக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபண்டமெண்டல் எல்லாமே ஓகே அப்படின்னு வரும்போது குவார்ட்டர்லி அனலைஸையும் போடணும் கீழே போயிட்டு. ஸோ குவார்ட்டர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்து செக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கே ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இயர் ஆன் இயர் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்கன்னு இல்லை. ஸோ 2020 26 17 10 ஒரு டவுன் ஆயிருக்கு. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 43 75. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு 78 அப்படின்றது வந்து எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி மேலேருந்து பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சியாக அவங்க வந்து நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணுங்க. இது வந்து இட்ஸ் ஸ்மால் கேல் கம்பெனி, அதெல்லாம் பயங்கர வால்டிலிட்டி இருக்கும். ரிஸ்க் மேனேஜ் பண்ணி நீங்கள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.